ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப லோ காஸ்ட் வந்து வாங்கியிருந்தேன். வாங்க அது என்ன ப்ராடக்ட், அதை எப்படி நம்ம யூஸ் பண்ண சொல்லி பார்க்கலாம். புதிதான அதிகாலையோ புகை சூடும் நெடுஞ்சாலையோ உன்னோட நான் நடந்தாலே. இன்றைக்கி நம்ம இந்த லிப்ஸ்டிக் தான் பார்க்க போகிறோம். இந்த லிப்ஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா 12 ஷேட்ஸ் வந்து இருக்குது. அதுவும் இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃப், ரொம்பவே சூப்பராக இருக்குது வந்து யூஸ் பண்ணுறது. நம்ம இது வந்து நான் வந்து மீஷோவில் வந்து 153K வந்து நான் வந்து வாங்கியிருந்தேன். 153 ரூபாய்க்கு வந்து இந்த லிப்ஸ்டிக் வந்து வாங்கியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது, ரொம்ப வாட்டர் ப்ரூஃபும் கூட. நமக்கு வந்து அப்ளை பண்ணிவிட்டு டிஷ்யூ வச்சு வந்து உங்களுக்கு டச் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். நான் இது முதல்ல ஏன் வந்து வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே ஒரு மேக்கப் வந்து போயிருந்தேன். அங்கே வந்து நான் பார்த்திங்கன்னா ரொம்பவே நான் வந்து கிட்ஸு யூஸ் பண்ண லிப்ஸ்டிக் தான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். இல்லாமல் ரொம்பவே வந்து ரிமூவ் ஆகி வர ஆரம்பிச்சிது. அப்போ வந்து லிப்ஸ்டிக் முதல்ல வந்து வாட்டர் ப்ரூஃப் வந்து வாங்கலாம். அது இல்லாமல் ஒரு 12 ஷேடு ஒரு 5 ஷேட் கிட்டே இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சாரிக்கு ஏற்ற மாதிரி வந்து மேக்கப் பண்ணுறப்ப அந்த லிப்ஸ்டிக் வந்து போட யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் தேடுறப்ப எனக்கு இது கண்ணில் பட்டுச்சு. பட் ரொம்ப நல்லாயிருக்கு. என்ன ஒன்று ஸ்மெல்லு கொஞ்சம் பேடாக இருக்குது. இது பார்க்குறதுக்கு நமக்கு காலி டப்பா மாதிரிக்கு, லைட் வெயிட் கூட, வெயிட்டுமே அவ்வளோ இல்லை. பட் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருக்குது. இங்கே மேலெல்லாம் இந்த நமக்கு லிப்ஸ்டிக் அவ்வளோ இருக்காது. இதில் அந்த டிப்பில் தான் இருக்கும். ரொம்பவே உள்ளார இருக்க மாதிரி இருக்குது. நம்ம லைட்டாக ஜஸ்ட்டு ஒரு பிஞ்ச் வச்சாலே அது நல்லா ஒரு டார்க்காக வந்து வரும். நான் வந்து வச்சு காமிக்கிறேன். ஜஸ்ட் ஒரே ஒரு டாப்பை வச்சுருக்கேன். அதே பாருங்கள், எவ்வளோ ஒரு டார்க்காக செம்மையாக வந்து தெரியுது. நம்ம கொஞ்சம் இதை ட்ரை ஆகிறதுக்கு வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து டிஷ்யூ வச்சு நான் வந்து தொடச்சி காமிக்கிறேன். நம்ம என்ன தான் அழுத்தி டப் பண்ணாலுமே நமக்கு வந்து போகாது. அதாவது ஃபங்க்ஷனுக்கெலாம் போகிறோம் அப்படின்போது கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா பார்ட்டிக்கு போகிறோம் அதுமாரி நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன தான் அழிச்சாலும் அது போகாது. நம்ம அப்படியே அழிஞ்சால் கூட நம்மளுக்கு அந்த கலர் வந்து அப்படியே வந்து இருக்கும். நான் ஒரு கலர் நமக்கு வந்து யூஸ் பண்ணி காமிக்கிறேன் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அப்ளை பண்ணி டக்குன்னு ஒரு 2-3 மினிட்ஸ் நமக்கு அது வந்து நல்லா ட்ரை ஆகிடும். பார்த்தாலே பாருங்கள், நான் டச் பண்ணி காமிக்கிறேன். என் ஃபிங்கர்ஸ் இருக்கவே இருக்காது. இது வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணி எடுக்கும்போது கொஞ்சம் லைட்டாக என் கையில் வந்து பட்டது. இது நான் அப்ளை பண்ணும்போது வந்து பட்டது. நான் டிஷ்யூ வந்து வச்சு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இப்போ நான் ஒரு டிஷ்யூ வந்து எடுத்துருக்கேன். இதில் வந்து அவங்க வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், வரவே இல்லை. அந்தளவுக்கு வந்து நல்லா வந்திருக்கு. அப்படியே பார்த்தோன்னா லைட்டாக தான் வந்திருக்கு. எனக்கு அது இதை வந்து தெரியுது, ஆனால் மொபைல் கேமரா வந்து தெரியல. நான் என்ன தான் அழுத்தி தொடச்சாலுமே நம்மளுக்கு வந்து இது போகவே மாட்டேங்குது. வர மாதிரி இருக்குது. பட் அந்த கலர் வந்து நம்ம லிப்ஸில் அப்படியே வந்து இருக்கும். நம்ம வந்து வாட்டர் போட்டு நல்லா ஒரே துணி வச்சு நம்ம வந்து தொடச்சோம்னா தான் அந்த கலர் நமக்கு வந்து போகும். இப்போ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து நல்லாவே ப்ரெஸ் பண்ணி நம்ம எடுத்துட்டேன். அப்படியே வந்து பாருங்கள், அந்த கலர் வந்து நம்ம லிப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அப்படியே வந்து இருக்குது. பாருங்கள், இன்னும் கூட எனக்கு அந்த கலர் வந்து லிப்ஸ்டிக் வந்து அப்படியே வந்து இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது ஒன்றை வச்சு நிறைய ஷேப்ஸில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து லைட்டாக ஒரே ஒரு ட்ராப் மாதிரி வச்சு அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணேன். நல்ல ஒரு டார்க் கலர் தெரிஞ்சது. அப்புறம் துடைக்க ரொம்ப ஷேட்ஸ் வந்து கம்மியாக ஆகிட்டே வந்து இப்போ நல்லாவே நான் துடைச்சிட்ருக்கேன். இருந்தாலுமே அந்த ஷேட் ரொம்ப ஷைனிங்காக லைட்டாக கலர் இந்த லைட்டு டார்க் கலர் டார்க்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா டார்க்காக வேணால் நம்ம மேலேக்கு நல்லா டார்க்காக ஒரு கோடி ஊற்றாலே செம்மையும் தெரியும். நல்லாவும் ட்ரையாகவும் ஆகிடுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 12 ஷேடுமே எந்தெந்த மாதிரி ஷேட்ஸ் அதோட நேம் வந்து இல்லை. எல்லாத்துலேயுமே அந்த மேட்டா லிப்ஸ்டிக் வந்துட்டு அந்த நேம் தான் இருக்குது. நான் வந்து இது மாதிரி வந்து அப்ளை பண்ணது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி குங்குமம் கலரில் வந்து இருக்கும். அந்த கலர் ஷேட் யூஸ் பண்ணேன். இது ஒரு மாதிரி ப்ரௌனாக இருக்குது. இது வந்து எப்படி வரும்னு தெரியல. இதுவும் நம்ம வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். லைட்டாக தான் அப்ளை பண்ணுறேன். இன்னும் நல்லா டார்க்காக வர்றதுனால நான்
லைட்டாகவே பண்ணிக்கிறேன். நான் முடிஞ்சளவுக்கு அந்த லிப்ஸ்டிக் வந்து நல்லாவே அழிச்சிட்டேன். இது வந்து பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கலரு. இது வந்து நல்லா வந்து ஒயிட்டாக இருக்குது, ப்யூர் ஒயிட்டு. அவங்களுக்கு வந்து யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். மிரரில் பார்க்க கலர் டிஃப்ரெண்ட் தெரியுது. இது மொபைலில் பார்க்க நான் எப்பயும் அப்ளை பண்ண அந்த கலர் வர மாதிரி இந்த கலர் போட்டாலும் ஒரு மாதிரி தெரியுது. லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி தெரியல, ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. இது வந்து நல்லா ஒரு ப்ரௌன் கலரு. அது இப்போ ப்ரௌன் கலர் லிப்ஸ்டிக்லாம் போட்டது கிடையாது. மேக்ஸிமம் ரெட்டு, பிங்க், மெரூன் 3 கலரில் தான் நான் லிப்ஸ்டிக் வந்து போட்டிருக்கேன். இதில் வந்து நிறைய வந்து லைட் கலரில் வந்து சாண்டல் கலரில் ஸ்கின் கலரில் டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்குது. அதே கலர்லாம் எடுத்து ஓர வச்சுட்டேன். அதாவது டார்க் கலர் ஷேட்ஸும் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா நான் வந்து லிப்ஸில் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அது என்ன பண்ணாலும் போகல. நம்ம நல்லா சோப் போட்டு நம்ம அந்த இடத்துல நல்லா ஸ்க்ரப் பண்ணோம்னா தான் அந்த கலர் நம்மளுக்கு வந்து போகும். அதனால் நான் வந்து நல்லா டார்க் கலரும் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த லைட் ஷேட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது ஏற்கனவே நான் யூஸ் பண்ண அந்த லிப்ஸ்டிக்கோட அந்த ஷேட் வந்து அப்படியே அந்த லிப்ஸ்டிக் வந்து தெரியுது. அதனால் இன்னொரு நாளைக்கு வந்து இந்த லைட் ஷேட்ஸ் எல்லாம் நான் வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இல்லை முடிஞ்ச நான் எப்பயும் வந்து பண்ணி காமிக்கிறேன். எல்லா ஷேட்ஸுமே இன்றைக்கி யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். நான் லைட்டாக ஒரு இதாக வைக்கிறேன். ஏன்னா அழிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. பரவாயில்ல, இதுவும் கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. நான் வந்து இப்போ மிரரை பார்த்து வந்து அப்ளை பண்ணி வந்திருக்கேன். ஏன்னா இப்போ வந்து ஃபோனில் வந்து கிளியராக நான் அப்ளை பண்ண சரி தெரிய மாட்டேங்குது. நல்லா டார்க்காகவே நான் வந்து அப்ளை பண்ணி வந்திருக்கேன். இதுவும் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. ஒரு லிப்ஸ்டிக்குமே ஃபேஸ் கட் வந்து ஒரு மாதிரி தெரியுது. ஆனால் அழகாக இருக்குது ஒரு ஷேடுமே. நான் வந்து எப்படி இருக்குமோ நினச்சேன். பட் சூப்பராக இருக்குது. நான் அந்த லைட் கலருமே நமக்கு வந்து அப்ளை பண்ணி காமிச்சிடுறேன். இது வந்து இந்த என்ன கலர்னே தெரியல. இந்த கலர் யாருக்குன்னா தெரிஞ்சிச்சுன்னா நேம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். லிப்ஸில் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கு எதுவும் ஒரு மாதிரியாக இருக்குது. ஏதோ வெள்ளை கலர் ஃபேஸ் வந்து அப்ளை பண்ண மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஃபேஸ் பார்க்கவும் டல்லாக தெரியுது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஒயிட்டாக இருக்கவங்களுக்கு, கொஞ்சம் டார்க்காக இருக்கவங்களுக்குலாம் யூஸ் பண்ணால் நல்லா கிளியராக தெரியுமா என்னவோ தெரியல. கலரே ஏதோ ஒரு மாதிரியாக இருக்குது. இது வந்து மீடியம் ப்ரௌன் கலர். நான் வந்து டார்க் ப்ரௌன் வந்து யூஸ் பண்ணீங்களா. டார்க் ப்ரௌன் யூஸ் பண்ணால் அதில் வந்து கொஞ்சம் அதை விட கொஞ்சம் கம்மியான ப்ரௌன் கலர். இதுவும் ப்ரௌன் கலர் ஷேடில் தான் வரும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது அதை விட கலர் கம்மியான ஒரு ப்ரௌன் கலர். இந்த மாதிரிலாம் இந்த கலரில் கூட லிப்ஸ்டிக் இருக்குமான்னு தெரியல. ஆனால் இதுமாரி லிப்ஸ்டிக்கெல்லாம் கண்டிப்பாக அந்த ப்ரைடல் மேக்கப்பு, ரிசப்ஷன் லுக்கு, மேக்கப்புக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. நான் ஆல்மோஸ்ட் நிறைய பார்த்தது இருக்கும். ரெட்டு, பிங்க்கு, மெரூனு இந்த மாதிரி லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். இந்த மாதிரி லிப்ஸ்டிக்கில் யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. இந்த அளவுக்கு கொஞ்சம் நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம். இதுக்கப்புறம் ஏதாவது மேக்கப் வந்து பண்ணி இந்த லிப்ஸ்டிக்கை வந்து பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரி லுக் வந்து கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலர் தான். ப்ரௌன்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஷேடு கிட்டே இருக்குது. டார்க் ப்ரௌனு, கொஞ்சம் மீடியம், அதை விட கொஞ்சம் கம்மி, அதை விட கம்மி, அதை விட ஒன்று வந்து ஒரு மாதிரி இருக்குது. அது என்னன்னு தெரியல. எனக்கு ஸ்கின் கலரில் இருக்குது லிப்ஸ்டிக். நான் ஃபஸ்ட்டு போட்டு காமிச்சிடும். அது என்ன கலர்னே தெரியல. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே விழுந்துருச்சு. மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலரில் வந்து இருக்குது. நான் ஃபஸ்ட்டு வந்து ஷேடு வந்து யூஸ் பண்ணது ஒரு மாதிரி பிங்க் கலரில், குங்குமம் கலர். நம்ம நெத்திலிங்க உப்பெல்லாம் அந்த குங்குமம் கலரில் இருந்துச்சு லிப்ஸ்டிக்கு. அந்த லிப்ஸ்டிக்கை நான் வந்து யூஸ் பண்ணேன். மிச்சம் ஒரு 5 லிப்ஸ்டிக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரௌன் கலர் ஷேட்ஸில், அந்த ஷேடில் கொஞ்சம் ஒரு மாதிரி லைட் ஒயிட் கலரில் இந்த மாதிரி கலரில் தான் வந்து அதில் வந்து இருக்குது. மிச்சம் அந்த நான் டார்க் யூஸ் பண்ணல லிப்ஸ்டிக் அது குங்குமம் கலர், அது தவிர்த்து மிச்சம் 5 கலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. நம்ம வந்து இதை வந்து ப்ரைடல் மேக்கப்புக்கு, ரிசப்ஷன் லுக்கு,
நம்ம பண்ணுற மேக்கப் எல்லாத்துக்குமே இந்த லிப்ஸ்டிக்கை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த லிப்ஸ்டிக்குமே நான் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிங்களா, இந்த 6 லிப்ஸ்டிக்குமே நம்ம எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மிச்சம் அந்த 6 இருக்கு இல்லையா, இந்த டார்க் ப்ரௌனு, லைட் ப்ரௌனு, அதுக்கு கீழே அதை விட கம்மியான ப்ரௌனு, இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணலான்னு தெரியல. பட் நான் இந்த ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு 6 ஷேடில் தான் வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சேன். அந்த 6 ஷேடில் வந்து வாங்குற மாதிரி நம்ம எல்லா மேக்கப்புக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது கூட வந்து 12 ஷேட் வரதுனால வேறு எதனா ஷேட்ஸ் வரும்னு நினச்சி நான் வாங்கினேன். பட் அதில் இந்த ஷேட்ஸ் தான் இருக்குது. இருந்தாலும் நான் நினச்ச கலர் எனக்கு வந்துருச்சு. அந்த ஷேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஸ்கின் டைப் வந்து யூஸ் பண்ணலாமா தெரியல. நான் வந்து இப்போ தான் கொஞ்சம் பாதி வந்து முடிச்சிருக்கேன். ஏன்னா பாதி பேலன்ஸ் மிச்சம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அது எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இது பேலன்ஸ் 5 கலர் நான் வந்து யூஸ் பண்ணி காமிச்சிட்றேன். எனக்கு இந்த கலர் லிப்ஸ்டிக்கில் இருக்க இன்ட்ரெஸ்ட் அந்த ப்ரௌன் ஷேடில் எனக்கு கொஞ்சமாக விருப்பமே இல்லை. ஒரு 2 ஷேடு யூஸ் பண்ணி காமிச்சேன். அதுக்கப்புறம் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே வரல, அது போடவே விருப்பம் இல்லை. அப்படியே வந்து எடுத்து வச்சுட்டேன். இதில் வந்து நான் வந்து காமிக்கிறேன். எல்லாத்துக்கும் ஷேடு அதிகம் கம்மி, அதை விட கம்மி இந்த மாதிரி தான் இருக்குது. வேறு டிஃப்ரெண்ட் இல்லை. வேறு எதாவது டிஃப்ரெண்ட்டாக க்ரீனு, ஆரஞ்சு இது மாதிரி வேறு எதனா கலரில் இருந்தால் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லாமே அந்த ப்ரௌனாகவே இருக்குது. சரி, நம்ம இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது வந்து அப்ளை பண்ணிவிட்டு நான் இப்போ யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த டார்க் ரெட் கலர் தான். பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. பட் இந்த ஃபோனில் மொபைலில் பார்த்து கலர் வந்து அப்படி தெரியுது, ஆனால் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க ரெட்டு மாதிரி இருக்குது அண்ட் பிங்க்கு மாதிரி இருக்குது. ரெட்டு மாதிரியும் தெரியுது, பிங்க்கு மாதிரி தான். ஆனால் ரொம்ப மைல்டான கலராக இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப மைல்டாக ரெட்டாகவும் தெரியுது, மைல்டான பிங்க்கு மாதிரி தெரியுது. மொபைல் ஏன் இப்படி தெரியுதுன்னு தெரியல. கிட்ட வந்து காமிக்கிற பாருங்கள். இந்த கலர் தான் என்னோடய லிப்ஸ்டிக் வந்து நான் வந்து இப்போ அப்ளை பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி வயலட் கலர் மாதிரி தெரியுது. அந்த நம்ம மெரூன் கலர் குங்குமத்தை வந்து இன்னும் டார்க்காக இருந்தது எப்படி இருக்கும் அந்த கலர் இருக்குது. பாதிக்கு கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா பர்பிள் கலர் மாதிரி இருக்குது லிப்ஸ்டிக்கு. ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த டார்க் ஷேட்ஸ் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரெட்டு, பிங்க்கு இந்த கலர் எல்லாமே நல்லா இருக்குது. அந்த ப்ரௌன் கலரில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க் ஷேட் வந்து பரவாயில்ல. லைட்டு அதெல்லாம் வந்து ரொம்பவே ஒரு மாதிரி வெறும் பவுடரை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தது. இது எல்லாமே ஓகே. ஆனால் எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் தான். நம்ம அப்ளை பண்ணி கொஞ்ச நேரத்துலேயே நமக்கு வந்து நல்லா ட்ரை ஆகிடும். நம்ம வெளில 1 டே ஃபுல்லாகவே அந்த லிப்ஸ்டிக் நமக்கு அப்படியே தான் இருக்கும். நம்ம என்ன தான் பண்ணாலுமே நமக்கு வந்து வராது. நம்ம வந்து இதை டிஷ்யூ வச்சு துவைச்சாலுமே அவ்வளோ வராது. ட்ரை ஆச்சுன்னா ரொம்பவே கஷ்டம். நம்ம ஈரமான ஒரு கிளாத்தோ ஈரமான ஒரு டிஷ்யூ வச்சு நம்ம லைட்டாக அதை வந்து தொடச்சி வச்சோம்னா க்ளீனாக வந்து வந்துடுது. நம்ம எதாவது சாப்பிட்றோம் தெரியாமல் இப்படி பண்ணுறோன்னாலும் நமக்கு வந்து ரிமூவ் ஆகாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்ப ஒர்த்து தான் சொல்லுவேன். இந்த ப்ராடக்ட் 153க்கு நான் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து முழுக்க அந்த பிரைடல் மேக்கப் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து வாங்கினேன். அதுவும் டாஸில் நிறைய கம்பெனிஸ் வந்துருக்கு. இப்போதைக்கு ஜஸ்ட் நம்ம இதை வாங்கி வச்சுக்கலாம். அடுத்து வந்து பற்றி கொஞ்சமாக நம்ம வந்து மணி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த லிப்ஸ்டிக் வந்து வாங்கியிருக்கேன். நம்ம இதில் வந்து இன்னும் உங்களுக்கு லாஸ்ட் லிப் வேணும் அப்படிங்கும்போது நீங்கள் வேஸ்லின் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா கூட இந்த லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிங்கன்னா நல்ல ஒரு கிளாஸ் லுக்காக செம்மையாக வந்து இருக்கும். அது மாதிரி லிப் பாமோ லிப் கிளாஸோ நீங்கள் இதெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம், செம்மையாக வந்துருக்கும். இது உங்களுக்கு எந்த ஷேட் வந்து பிடிச்சிருக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னும் 2 ஷேட் வந்து இருக்குது, அது எனக்கு பிடிக்கல, அதனால் நான் வந்து பண்ணல. நான் அந்த ஷேட் வந்து காமிக்கிறேன். இது வந்து ப்ரௌன் சொன்னீங்களா, அதில் வந்து சாக்லேட் கலர் இது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டார்க்கான அந்த ஒரு மாதிரி கலர் இது எனக்கு சொல்ல தெரியுற கலர் பேரெல்லாம். இது எதுவுமே பிங்கிஷாக தெரியுற லிப்ஸ்டிக் தான். இதுவும் டார்க் நல்லா தெரியும். இதுக்கப்புறம் நிறைய வந்து ஷேட் போட்டு அழிச்சாச்சு. எனக்கு வந்து போட்டது ஒரு 1 hour ஒரு 2 hours வந்து அப்படி இருக்கணும். போட்டு உடனே அழிக்க எனக்கு கஷ்டமாக இருக்குது. போட்டு அப்படி தேவை அழிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு எந்த ஷேட் எனக்கு பிடிச்சிருக்க மாட்டாங்க கமெண்ட் பண்ணுங்கள். இதில் எந்த ஷேட் வந்து நல்லா இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சில ஷேட்ஸ் எல்லாம் அப்படியே அந்த கலர் மாதிரி அப்படியே தெரியும். ஏன்னா இதில் வந்து ஒன்று டார்க்கு, அதை விட லைட்டு, அதை விட டார்க்கு, அதை லைட் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு 2-3 ஷேட்ஸு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதை கொஞ்சம் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த வீடியோஸை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் வந்து வரும். பியூட்டி டிப்ஸ், மேக்கப் வீடியோஸ், ஹேர் ஸ்டைல்ஸ், இந்தமாதிரி நிறைய எக்கச்சக்கமான வீடியோஸ் ஷார்ட்ஸ் வந்து உங்களுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோஸ் சந்திக்கலாம். பாய்.